தனக்கு சமமான தன்மைகளைக் கொண்ட நம்பகரமான ஆயாவிடமே கடவுள் மனிதரை ஒப்படைக்கின்றார். பிறந்த குழந்தை முதலில் காண்பது அந்த ஆயாவையோ மருத்துவ மாதிரியோ தெரியாது. ஆனால் அது புரிந்து கொள்ளும் அறிவு வளர அந்த கடவுளின் ஆயாவாகிய தாயையே கடவுளாக இனம் காண்கின்றது. அந்த தாய் குழந்தை வயிற்றுக்குள் மட்டுமல்ல, வெளிவந்த பிறகும் உதைத்தாலும் பொறுத்துக் கொள்வாள். கடவுள் சிலைகளைப் போல உதைத்தாலும் உடனே திருப்பி உதைக்க மாட்டாள். தன் உதிரத்தை பாலாய் ஊட்டுவாள். தன் அழகை உடல் நலத்தை பெரிதாக நினைக்க மாட்டாள். பிள்ளையின் நலத்தில் இனம் காணுவாள். தன் பிள்ளையின் நல்ல செய்திகளை மட்டுமே மற்றவரிடம் சொல்லுவாள். தன் பிள்ளை பற்றி தெரிந்த எல்லாவற்றையும் மற்றவரிடம் கூற மாட்டாள். பிள்ளைக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியவற்றை விடுத்து நன்மை பயக்கக்கூடியவற்றை மட்டுமே கூறுவாள். அவள் உயிர் பிரியும் மட்டும் அந்த பிள்ளைக்காகவே வாழுகிறாள். எல்லா மனிதரும் கடவுளாக வேண்டுமானால் தன் தாயை கண்களால் காணுகின்ற கடவுள் என்பதை முதலில் உணர வேண்டும். உணராதவரை ஞானக்கண் என ஒன்று இருப்பதையும் கடவுள் என ஒன்று இருப்பதையும் உணர முடியாது என முத்தியா முனிவர் சொன்னார். கடவுளை முறைப்படி வணங்கி சக்தி பெற்றுவிட்டால் எல்லோரும் தாய் போல, கடவுள் சிலை போல, குரு போல மதிக்கப்படக்கூடிய கடவுளுக்கு கிட்டியவராகி விடுவார்கள். கோவில் சிலையிடம் எதனையும் மனம் விட்டு கூறலாம். அந்த இரகசியத்தை வேறு யாரிடமும் சொல்ல மாட்டாது. கேட்டதை தரவில்லை என உடைத்தாலும் உம்மை திருப்பி உதைக்காது, உன்னை உடைக்காது. பிள்ளைகள் தன் தாயிடமே தமக்கு தேவையானவற்றை கேட்பார்கள். தந்தையிடம் கேட்பதில்லை. தாயிடம் கேட்டால்தான் கிடைக்கும் என அவர்களுக்கு தெரியும். அதுபோல மக்கள் தத்தம் கோரிக்கைகளை கடவுளிடம் முன்வைக்கிறார்கள். எப்படியோ அவர்கள் அக்கோரிக்கைகளை நிறைவேற்றப் பெறுகிறார்கள். கடவுள்தான் அதற்கு வழிகாட்டியதாக உணர்கிறார்கள். நேர்த்திக்கடன்களை நிறைவேற்றுகிறார்கள். நல்லவர் கொடுத்ததை பெற்றவர் அறிய முடியாதது போல கடவுள் கொடுத்ததை பெற்றவர் உணர முடியாதிருக்கிறது. நீர் கண்களால் காண முடியாதிருக்கும் கடவுளுக்கு எதனையும் கொடுக்க தேவையில்லை. பொங்கலும் தேவையில்லை, பானக்கமும் தேவையில்லை. அவர் அதனை கேட்கவில்லை. அவர் அவற்றை சாப்பிடுவதும் இல்லை. கடவுளால் நியமனம் செய்யப்பட்ட ஆயாவாகிய தாயைப் போல கடவுளின் பிள்ளைகளாகிய சகோதரர்கள் மேல் அன்பை, இரக்கத்தை காட்டினால் உங்களுடைய முதல் தந்தையாகிய கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். கடவுளுக்கு நீங்கள் எதை கொடுக்க விரும்புகிறீர்களோ அதனை அவர்களுக்கு கொடுங்கள். அதனே தந்தையாகிய கடவுள் விரும்புகிறார். இன்று விளம்பரத்துக்காகவே கொடுக்கிறார்கள். சிலர் கொடுப்பதை பறைசாற்றிக் கொள்வதில்லை. கடவுளை வணங்கி சக்தி பெற்றவர்கள் தானம் செய்வதில்லை, தர்மம் செய்கிறார்கள். தானமும் செய்யுங்கள், தர்மமும் செய்யுங்கள். இரண்டுக்கும் கடவுளிடம் புள்ளிகள் உள்ளன. ஆனால் கூடிய மதிப்பெண்கள் தர்மத்துக்கு அளிக்கப்படும் என்று முத்தியா சுவாமிகள் சொன்னார். கடவுள் வணக்கத்தினால் எல்லோரும் நல்லதை எண்ணி நல்ல தீர்மானம் எடுத்து நல்ல செயல்களை செய்து சக்தி பெற்றுவிட்டால் எவருக்கும் தானமும் தேவையில்லை, தர்மமும் தேவைப்படாது. பூவுலக சுவர்க்கத்தன்மையும் பாதுகாக்கப்பட்டுவிடும். நரகத்தின் தன்மையான அச்சம், கவலை, துன்பம் என்பன மறைந்துவிடும் என முனிவர் கூறிய போது கடவுள் சிலையை உடைத்தாலும் சிலை திருப்பி தாக்குவதில்லை என்று அவர் சொன்ன தாயின் கடவுள் தன்மையை மீண்டும் நினைவு கூர்ந்தேன். அன்று எங்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் மேல் அக்கறை கொண்டு மேலதிக வகுப்புகளும் நலன்களும் புரிந்து மாணவர்களை உயர்த்த பாடுபட்டார்கள். அன்று அவர்கள் உதைத்தாலும் பொறுக்கும் தாய்க்கும், உடைத்தாலும் திருப்பி தாக்காத கடவுள் சிலைக்கும் ஒப்பானவராக இருந்ததை உணர முடிந்தது. ஆசிரியர்கள் எங்களுக்கு அடித்தாலும் இடித்தாலும் எங்களை அது வருத்தவில்லை, மாறாக எங்களை திருத்தியது. இன்று அந்த காலம் மாறிவிட்டது. இதுவரை காலமும் கடவுள் தன்னுடைய தன்மையை கொண்ட தாயையும் குருவையும் உலகுக்கு அளித்தார். இயல்பாகவே அவர்கள் அத்தன்மை காணப்பட்டது. முதுமையில் மனம் வருந்தி பயனில்லை. நானும் ஒரு சாதாரண மனிதனாக 55 வருடங்கள் வாழ்ந்து கழிந்து போன பின்னர்தான் என் அம்மாதான் நான் கண்ட கடவுள் என்பதை உணர்ந்தேன். என் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சாதாரண பிள்ளைகள் போல நியாயமான தொல்லை கொடுத்திருக்கிறேன். அம்மாவையும் அப்பாவையும் மகிழ்ச்சியாக வைத்திருக்க நானும் பங்களிக்கவில்லை என்பதை முத்தியா சுவாமிகளை என் ஆன்மீக குருவாக ஏற்றுக்கொண்ட பின்னரே உணர்ந்தேன். அப்போது என் பெற்றோர் என்னுடன் இல்லை. காலம் கடந்த பின் வருந்துவதால் பயனில்லை என புரிகிறது. கண்முன் இருந்த கடவுளை உணர முடியாத நான்
கண்ணுக்கு தெரியாத கடவுளை காண்பேனா? அரளி சப்புமென் சப்பு.